பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் வசனம் 25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. மிகுந்த வேதனை, கர்த்தருக்காய் அடிகளை ஏற்றுக்கொண்டு உபத்திரவத்தின் மத்தியில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. சில வேளைகளில் கொஞ்சம் தலைவலி, ஒரு சின்ன உடல் சோர்வு, தேவனை துதிக்க முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்றோம். அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் கால்கள் தொங்க விடப்பட்ட நிலைமை. அந்த இடத்துல நடுராத்திரியில தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க, அவங்க பலத்துல தங்களால் முடிந்த பொழுது என்ன அவங்களால என்ன பாட முடிஞ்சதோ துதித்து பாடினார்கள். சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியா தேவன் கிருபை செய்தார். அருமையான மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற பலத்துல இந்த வார்த்தையை ஐசியூ பெட்ல நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அசைவே ரொம்ப கம்மியா இருக்குது, கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது உங்கள் இருதயத்தில் துதிங்க. உங்க இதழ்கள் அசையட்டும். உங்க துதிக்கிற பொழுது சடுதியில மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். சடுதியில உங்க சரீரத்தில் மாற்றங்கள் கடந்து வரும், அற்புதங்கள் கடந்து வரும். அன்னால் சத்தம் வெளியில வராதபடி தன்னுடைய இதழ்கள் அசையும்படியா ஜெபித்தால் பரலோகம் அதை அங்கீகரித்து அதை கேட்டு அவளுக்கு ஒரு அற்புதத்தை பண்ணுச்சு. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என்னால முடியல, தயவு செய்து எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தேவப்பல எக்ஸ்கியூஸ் கொடுத்து கொண்டு ஆலயத்துக்கு போகாம இருக்காதீங்க. உங்க பலத்துல முடிந்த அளவுக்கு ஆலயத்துக்கு போயிருங்க. இல்லைனா பாஸ்டர், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற, என்னால நகரவே முடியல, இருக்கிற இடத்துல தேவனை துதியுங்க. இருக்கிற இடத்துல ஆடியோ பைபிள் போட்டு அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளாய் கடந்து போகும்படியாய் செய்யுங்க. ஏதோ ஒரு விதத்துல தேவனை துதிக்க துதிக்க இன்னைக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்காதபடி நான் இருக்கிற சூழ்நிலையில இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிப்பேன்னு துதித்து பாருங்க. சடுதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியா செய்த ஆண்டவர் சடுதியில உங்க நிலைமைகளை மாற்றுவார். சடுதியில மாற்றங்கள் கடந்து வரும், சடுதியில மாறுதல்கள் வரும். எந்த காரியத்தை எனக்கு நடக்கல தேவன் எனக்கு செயலின்னு சொல்லி கொண்டிருந்தீங்களோ அதே காரியங்களை மாற்றி, ஏசப்பா நீங்க செய்வதற்காய் நன்றி, எனக்காக மாற்றங்கள் வருவதற்காய் நன்றி, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அதை ஏற்ற வேளையில் நிறைவேற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறீங்க, கர்த்தர் சகலத்தை எனக்காய் செய்வீங்க. உங்க துதிய, உங்க ஸ்தோத்திரத்தை ஆண்டு உயர்த்துகிற அந்த உயர்வை மாற்றி பாருங்க. சடுதியில் உங்கள் வாசல் திறக்கப்பட்டோம், சடுதியில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். பல வருஷங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க துதிக்க சடுதியில் உங்களுக்கு வாசல் திறக்கப்பட போகிறது. இந்த வார்த்தையை கேட்டு ஒரு சில சொற்ப நாட்களுக்குள்ளாக சடுதியில மாற்றங்கள் வரப்போகிறது, சடுதியில அற்புதங்கள் நடக்க போகிறது. சொல்லுங்க, சடுதியில என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், சடுதியில மாற்றங்கள் கடந்து வரும். என் தேவாவியானவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி தைரியமா ஆண்டவர் பற்றி கொள்ளுங்க. ஜெயத்தோடு கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுவார். பெரிய காரியங்களுக்கு ஆண்டவர் செய்வார். God bless you.